காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸ் புரோக்கன் ஃபார் ஆல் பர்பஸ். மக்களுக்கு தெரியுது அவர் நேர்மையானவர், உண்மையானவர், சொல்கிறத தான் செய்வார், செய்கிறத தான் சொல்லுவார். நயவஞ்சக வாக்குறுதிகளை கொடுத்து திமுக மாதிரி ஏமாற்ற மாட்டார். அட் த சேம் டைம் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாரையும் அடித்தார். அந்த தைரியம் இந்திய துணைக்கண்டத்தில் எந்த அரசியல்வாதிக்கு இருந்துதான் எனக்கு தெரியல. டாப் லீடர்ஸ் டிவிக்கு அவங்க கன்சல்டேஷனில் மதச்சார்பற்ற கட்சிகளோடு தான் கூட்டணி வைக்கணும். திமுக மதசார்பற்ற கூட்டணின்னு சொல்லிக்கிட்டு பஜனை பண்ணதே தப்புங்க. இந்தியா பூரா அதுக்கு பேர் இந்தியா கூட்டணி. தமிழ்நாட்டில் மட்டும் அது இன்னும் செக்குலர் ப்ரோக்ரெசிவ் ஃப்ரண்ட்டு. நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு வாய் கோணையாக போனது காரணமே சிறைச்சாலையில் அடித்த அடி தான். வித்தின் ஃபியூ மந்த்ஸ் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு வெல்கம் பண்ணி கூட்டணி வச்சாங்களே. இப்போவே கள்ள உறவுலாம் இருக்குது. இல்லைன்னா கேஎன் நேரு இவ்வளோ நாளாக தப்பிச்சிட்டு இருக்காரு. பல உதயநிதி எப்படி டாஸ்மாக் சிக்கல்லேருந்து தப்பிச்சிட்டு இருக்காரு. கோவில் யானை எவ்வளோ புனிதமானது. அது ஒருத்தன் அதை பிச்சை எடுக்க எடுத்துன்னு போயிட்டான்னா கடையாக அதன் நிலைமை எப்படியா இருக்கும்? கட்சியை காப்பாற்றுவதை விட தங்கள் இல்காட்டன் மணி இருக்கு இல்லையா, அதை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக தே மேட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் காம்ப்ரமைசஸ். கொள்கை ரீதியாவே ஆர்எஸ்எஸ் தான் விஜய் ஏற்கிறாங்கன்ற ஒரு விமர்சனம் வச்சுட்டு இன்னைக்கு விஜயோட எப்படி கூட்டணிக்கு போவாங்கன்னு கேட்குறேன். அதான் குடிகாரன் பேச்சு பொழுது விடிஞ்சால் போச்சுன்னு தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காங்க இல்லையா. வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசியல் களம் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. எலெக்ஷனுடைய அந்த ரிசல்ட்ஸுக்கு பிறகு இந்த ரிசல்ட்டை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத கடந்து இது ஒரு ஹங் அசம்பிளி அப்படின்ற இடத்துல நின்றுருக்குல்ல சார், இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? எந்தெந்த கட்சிகள் விஜய்க்கு இன்னும் ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க, அதிமுக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு லால்குடி எம்எல்ஏ எலிமாறவு சொல்கிறாங்க. என்ன நடக்குதுங்க? அதாவது விஜய் நாளைக்கு முதல்வராக பதவியேற்க போகிறாரு. அதுக்கான ஏற்பாடுகள்லாம் மும்முரமாக நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் டெக்னிக்கல் ஃபார்மாலிட்டிஸ் தாங்க. கவர்னர் நேற்றே வந்துட்டார்னு நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி அவர் நிச்சயமாக ஈ வில் இன்வைட் மிஸ்டர் விஜய். ஏன்னா பெரும்பான்மைக்கு தேவையான 118 இருக்குதா இல்லையா என்பதெல்லாம் கவர்னர் வேலை இல்லை. லார்ஜஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அதை தான் ஃபஸ்ட்டு அவர் இன்வைட் பண்ணணும். வேறு எந்த கட்சிக்கும் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் நம்பர் எதுவுமே கிடையாது. அதனால் டிவிகே இஸ் தி லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டி. அதனால் எஸ் நோ அதர் ஆப்ஷன். கவர்னர் டிவிகேவை தான் கூப்பிடுவார். அவங்களும் கோரி இருக்காங்க, உரிமை கோரி கடிதம் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் தீஸ் ஆர் ஆல் மியர் ஃபார்மாலிட்டிஸ். நாளைக்கு நிச்சயமாக முதல்வராக விஜய் பதவி ஏற்றுவார். அதுக்கப்புறம் யூஸ்வல் தான் ஒரு 14 days டைம் கொடுப்பாங்க கவர்னர் ஆஃபீஸில் டு ப்ரூவ் இஸ் மெஜாரிட்டி இந்த அசம்பிளி. அப்போ சில பேர் ஓட்டு போடாமல் அப்ஸ்டைன் பண்ணாலும் சரிதான், சில பேர் ஆதரவு கொடுத்தாலும் சரிதான். இப்போது திஸ் இஸ் நாட் த ஃபஸ்ட் டைம் தட் ரூலிங் பார்ட்டி இஸ் பிலோ 118. இதுக்கு முன்னால் 1996 கருணாநிதி அவர்கள் 96 வச்சுக்கிட்டு தான் 5 வருஷம் ஓட்டினாருங்க. அஃப்கோர்ஸ் அப்போ என்ன நிலைமை இப்போ இருக்கிறத விட மாற்றம்னா, அவரோட பொலிட்டிக்கலாக ப்ரீபோல் அலையன்ஸில் இருந்து 2 கட்சிகள் அவருக்கு அவுட் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் இது ஒன்றும் இவருக்கு தேவை. இப்போ 108 ஜெயிச்சிருக்காரு, அதில் 1 கழிச்சிக்க வேண்டியது தான். ஏன்னா 2க்கு ஓட்டு போட முடியாது விஜய். ஸோ 107 தான். இன்னொரு 11 தேவை. 11 இப்போ ஈஸியாக கிடைக்குங்க. அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஆல்ரெடி காங்கிரஸ் லீடர் ராகுல் காந்தி பேசிட்டாரு. ஐ திங்க் டுடே ஜஸ்ட் நோ இப்போ மீட்டிங் போட்டுட்ருக்காங்க சத்தியமூர்த்தி பவனில். ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன். ஆமாம், தே வில் சர்டன்லி சப்போர்ட் டிவிக்கு. இது டிஎம்கே இப்போ அது தவறு, இந்த கூட்டணியை உடைக்கிறதுன்னு சொல்லி ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் சரவணன்றவர் அதை தாக்கி அறிக்கை விட்டுட்டார் காங்கிரஸை. ஸோ தட் மீன் காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸ் புரோக்கன் ஃபார் ஆல் பர்பஸ். அதனால் இது இனிமேல் காங்கிரஸ் தாவேகாவோடு தான் பயணிக்கும். 2029 நாடாளுமன்ற தேர்தலை கண்டிப்பாக இவர்கள் இணைந்து தான் சந்திப்பார்கள் என்பதில் எந்த விதமான இதுவும் இல்லை, குழப்பமும் இல்லை. இன்னும் கூட கொஞ்சம் பேர் சேருவாங்க, இடதுசாரிகள். ஏன்னா சிபிஐக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க, நாங்கள் அதை பற்றி முடிவு எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று திருமாவளவன் ஈவினிங் செய்தியாளரை பார்க்கும்போது கூட நேரடியாக இதுக்கு இல்லை
நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் வந்து திமுக அணியிலே தான் இருப்போம்னு சொல்லலை. மாறாக அவர் என்ன சொன்னார்னா, எல்லா அரசியல் முடிவுகளையும் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரிகளும் இணைந்து தான் எடுத்துகிட்டு வரோம் கடந்த பல காலமாக. அதே மாதிரி தான் எந்த முடிவாக இருந்தாலும் சேர்ந்தே எடுப்போம்ன்றார். அப்படின்னா அவங்க ஒரு பிளாக்காக இருக்க ஆசைப்படுறாங்க 6 பேர். அது 6, இது ஒரு 5, 11 முடிஞ்சுத கதை. அதுக்கிடையில் நிறைய ரூமர்ஸ் ஆர் கோயிங் ஆன். அண்ணா திமுக வந்து அவங்க லீமா ரோஸ் லால்குடி எம்எல்ஏ வந்து அவங்க நேற்று சொன்னாங்க, எடப்பாடி அண்ணா வந்து விஜய் தலைவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, 2 பேரும் பேசி சுமூகமாக முடிவு வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் ஓஎஸ் மணியன் அதுக்கு டைரெக்டாக ஆப்போசிட்டாக நாங்கள் தான் பிக்கெஸ்ட் பார்ட்டி, அந்த பிக்கெஸ்ட் பார்ட்டி 114 தொகுதியில் டெபாசிட் இழந்திருக்கு இந்த தேர்தலில், தெரியுங்களா உங்களுக்கு அதிமுக. அதனால் நம்ம யதார்த்த கள நிலவரத்தை புரிஞ்சிக்காமல் பழைய பெருமைகளை பேசி பிரயோஜனம் இல்லை. ஸோ அதிமுகலே டிவைடட் ஒப்பீனியன். ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு என்னென்னா, விஜய்க்கு நெருக்கமான ஒரு ரெட்டி ஒருத்தர் இருக்கார் இல்லையா, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, அவர் வந்து வேலுமணி மூலமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நிச்சயமாக ஏடிஎம்கே வில் சப்போர்ட். அது அவுட் சைட் சப்போர்ட்டாக, அன்கண்டிஷ்னல் சப்போர்ட்டாக. இப்போ என்ன பண்ணணும், இப்போ வந்து இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு அவர் கோருவார் ஒரு 2 வீக்ஸில். அப்போ அவர் பாஸ் பண்ணிட்டார்னா அப்புறம் 6 மாதம் நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா நோ பார்ட்டி கேன் மூவ் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வித்தின் 6 months இல்லைங்களா? இல்லைன்னா டெய்லி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் சில வரையறைகள் இருக்கின்றன சட்டமன்றத்தில். ஸோ இந்த 6 monthsக்குள்ளே அவர் எல்லாம் பண்ணுவார், எத்தனை கட்சிகள் வரப்போகிறாங்கன்னு. ஆனால் பட் எஸ்டர்டே நடந்த அந்த டாப் லீடர்ஸ் டிவிக்கு அவங்க கன்சல்டேஷனில் என்ன ஒரு கருத்தொற்றுமை வந்ததா எனக்கு தகவல்னால், நம்ம மதச்சார்பற்ற கட்சிகளோடு தான் கூட்டணி வைக்கணும். மதச்சார்பற்ற அணி ஃபஸ்ட்டு, அதாவது திமுக அணியில் இருக்கக்கூடியவர்களை நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்போம். பட் தட் இஸ் நாட் த ஒன்லி இது ஆப்ஷன். அவங்களுக்கு there are so many options. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்டுகள் இவங்களை மட்டுமே சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும்ல? அதான் அதுலேயே இருக்க மதச்சார்பற்ற கட்சிகள் தான் வரணும்னா மதவாதத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்ட, மதவாதத்தோடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்ட அந்த கட்சிகள் நம்ம வேண்டாம். ஏன்னா நம்ம அவங்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க டே 1ல், ஐடியாலஜிக்கல் எனிமி, பொலிட்டிக்கல் எனிமி. பொலிட்டிக்கல் எனிமிக்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணலாம், ஏன்னா இப்போ அது வந்து ரூலிங் பார்ட்டி இல்லை, இட் இஸ் ஜஸ்ட் அன் ஆப்போசிஷன் பார்ட்டி. ஆனால் இது வந்து ஐடியாலஜிக்கல் எனிமி ஆட்சியில் இருக்கிறது மட்டும் இல்லை, ஒன்றியத்தில் அதனுடைய பாலிசிஸோட நோ காம்ப்ரமைஸு. அவங்க வந்து மத ரீதியாக மக்களை பிளவுவாத அரசியல் பண்ணுறாங்கன்றதான் தாவேகா கட்சியினுடைய கன்சிடர்டு ஒப்பீனியனாக இருக்குது ஆல் அலாங். அதனால தான் அவங்க இவ்வளோ அழுத்தத்தை சந்தித்தார்கள். உங்களுக்கு ஜனநாயகன் படம் பட்ட பாடு இன்னும் பட்டுக்கிட்டு இருக்கு. வேறு இந்திய திரைப்பட வரலாற்றில் சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு சினிமா பின்னால் சென்சார் போர்டு இப்படி ஓடினதை யாருமே பார்க்கல. அது காரணம் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் தான். அவங்க வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் விஜயை வரணும்னு ரொம்ப அழுத்தம் கொடுத்தாங்க. அவர் ரொம்ப ஸ்டெபனாக சொல்லிட்டார். ஈவன் ஐ எம் டெல்லிங் இன் சோ மெனி இன்டர்வியூஸ், எம்ஜிஆருக்கு இல்லாத துணிச்சல், எம்ஜிஆருக்கு இல்லாத தைரியம் கூட விஜய்கிட்ட இருந்திருக்கு. ஏன்னா எம்ஜிஆர் கூட he made a compromise with மொரார்ஜி தேசாய். 77 அவர் தான் பிரைம் மினிஸ்டர் இருந்தார். டு டேக்கிள் மிஸ்டர் கருணாநிதி இன் ஸ்டேட் பாலிட்டிக்ஸு he had to compromise with the ஜனதா பார்ட்டி. ஆனால் விஜய் பாருங்கள், அட் த சேம் டைம் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாரையும் அடித்தார். அந்த தைரியம் வந்து இந்திய துணைக்கண்டத்தில் எந்த அரசியல்வாதிக்கு இருந்ததா எனக்கு தெரியல. அதனால் அவர் பொறுத்த வரைக்குங்க அவர் வந்து ரொம்ப தெளிவாக கிளியராக இருக்காருங்க. வாட் எவர் அப்யூசஸ், என்ன குற்றச்சாட்டு அவதூறுகள் மற்றவங்க வாரி வீசினா அது ஒட்டாதுங்க அவர் மேலே. ஏன்னா மக்களுக்கு தெரியுது அவர் வந்து நேர்மையானவர், உண்மையானவர், சொல்கிறத தான் செய்வார், செய்கிறத தான் சொல்லுவார். நயவஞ்சக வாக்குறுதிகளை கொடுத்து திமுக மாதிரி ஏமாற்ற மாட்டார். அதனால் அவரை பொறுத்தவரையில் மதவாதத்தை எதிர்க்கிறார். எம்மதமும் சம்மதம், மத நல்லிணக்கம் தான் அவருடைய டாப் ப்ரியாரிட்டி. சொல்லப்போனால் இந்த தேர்தல் முடிவுகள் எதை காட்டியிருக்கிறது என்றால், ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவராக எம்ஜிஆர் மாதிரி, ஜெயலலிதா மாதிரி விஜய் வந்து ஆல்ரெடி எமர்ஜ்டு அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ
கோர் ஐடியாலஜி அவங்களுக்கு வந்து பெரியாரை கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு, அம்பேத்கரை கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு, வில் தே able to compromise with BJP, which is a rapidly communal fascist organization? ஸோ அதனால் அது வந்து ஒதுக்கி தான் வைப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் we cannot say திமுகவாவது கடந்த காலங்களில் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கு, காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கு, வாஜ்பாய் ஆட்சியிலேயே பங்கு பெற்று இருக்கிறது, அதெல்லாம் நடந்திருக்கு. பட் வாட் அபவுட் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ்? நெவர் தே காம்ப்ரமைஸ்ட் ஆன் தர் ஐடியாலஜி. மேபி ஸ்மால் இன் நம்பர், ரெண்டு இருக்கலாம், பட்டு ஐடியாலஜிக்கலி அவங்க ரொம்ப ஸ்டாண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கிற ஆட்கள். அதனால் இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஏடிஎம்கேவாக கூட மாறலாம் நாளைக்கு. ஏன்னா அது ஒரு டியூரபிளாக லாங் ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். இது வந்து தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு இருக்கும். எந்த நேரத்துலையும் 118 சபாநாயகர் ஒருத்தர் போக வேண்டியிருக்கும். அப்போ 117 அப்படியே டென்டர் ஊக்கில் இருக்க முடியாது இல்லையா? அதனால் ஒரு டியூரபிள் செட்டில்மெண்ட்டு அரேஞ்ச்மெண்ட்டு இஸ் பெட்டர் ஃபார் கவர்னன்ஸ். இப்போ லிமிட்டட் பர்பஸ் என்ன? கவர்னர் கொடுக்குற அந்த 14 நாளுக்குள்ளே பெரும்பான்மையை நிரூபிக்கணும், அவ்வளோதான். அதுக்கு பல மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது ஹவுஸில் இருக்கிறவங்களில் பெரும்பான்மையாக இருந்து ஏதோ சொல்லி வாக் அவுட் பண்ணி போயிடலாம், ஏடிஎம்கே ஓட்டு போடாமல் இருக்கலாம், அப்ஸ்டெயின் பண்ணலாம். இப்படி பல மெத்தட்ஸுங்க இருக்குதுங்க. அவங்க வந்து என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் விஜய்க்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வரேன். ஓகே, இப்போ இந்த சூழலில் விசிகா வந்து தொடர்ந்து விஜய் அவர்கள் மேலே ஒரு சனாதனியம் பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை ஆர்எஸ்எஸ் தான் விஜய் இயக்குதுன்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும், சொன்னால் நீங்கள் கோச்சிக்காதீங்க. இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் டெமகாகின்னு வாங்க ஆங்கிலத்தில், அது வந்து எல்லாரும் தான் பேசியிருக்காங்க. ஏங்க, நம்ம முதல்வர் புதுக்கோட்டையில் ஒரு 10 நாளைக்கு முன்னால் பிரச்சாரத்தில் அவர் நிருபர்கள் கேட்டதுக்கு எப்படி இருக்குது களம்னு, இங்கே இருக்க ஆதரவெல்லாம் பார்த்தா இன்றைக்கி தமிழ்நாட்டில் 234லையும் நாங்கள் ஜெயிச்சிருவோன்னு சொல்லி சொன்னார். எல்லா கட்சியும் அப்படி தானே சார் சொல்லுவாங்க. அதனால் அது ஒரு வாய்ச்சவடாலுங்க. நாங்கள் ஜெயிச்சிருவோன்னு நம்பிக்கை தெரிவிக்க, அதாவது ஒரு கூட்டணியில் இருக்கும்போது அந்த கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான எல்லா உபாயங்கள், வித்தைகள், மெத்தட்ஸையும் இந்த பேசுவாங்க இந்த அரசியல் பரப்புரைகளில். அதெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேணாம். கொள்கை ரீதியாகவே ஆர்எஸ்எஸ் தான் விஜய் இயக்குறாங்கன்ற ஒரு விமர்சனம் வச்சுட்டு இன்னைக்கு விஜயோட எப்படி கூட்டணிக்கு போவாங்கன்னு கேட்குறேன். அதான் குடிகாரன் பேச்சு பொழுது விடிந்தால் போச்சுன்னு தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் மறப்போம், மன்னிப்போம், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல். எமர்ஜென்சியில் மிசாலை போட்டு அடின்னு அடித்தாங்க திமுக காரங்களை. நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு வாய் கோணையாக போனது காரணமே சிறைச்சாலையில் அடித்த அடி தான். ஆனால் அப்போ அரக்கினாங்க, அப்புறம் வந்து ரொம்ப மோசமாலாம் இந்திரா காந்தியை திட்டினாங்க கலைஞர் அண்டு திமுக காரங்க. வித்தின் ஃபியூ மந்த்ஸு நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு வெல்கம் பண்ணி கூட்டணி வச்சாங்களே. ஸோ அரசியலில் தேர் இஸ் நோ பெர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பெர்மனன்ட் எனிமி. இது வந்து பாலப்பாடங்க. அரசியலில் இதெல்லாம் சகஜமாப்பான்னு கவுண்டமணி சொல்லுவார் இல்லையா? அது மாதிரி ரொம்ப இதெல்லாம் போய் பேசிகிட்டு இருக்க வேணாம். இப்போ நாளைக்கு திமுக பாஜகவோட போவாதுன்னு என்ன ஏதாவது எழுதி வச்சுருக்கா? அவங்க போனது இல்லையா? இப்போவே கள்ள உறவுலாம் இருக்குது. இல்லைன்னா கேஎன் நேரு இவ்வளோ நாளாக தப்பிச்சிட்டு இருக்காரு. பல உதயநிதி எப்படி டாஸ்மாக் சிக்கல்லேருந்து தப்பிச்சிட்டு இருக்காரு. ஆமாம், உதயநிதி வீட்டுக்கு போயிடுச்சே, வீட்டு வரைக்கும் போனதால தானே குறிஞ்சியில் இருந்த அந்த தம்பின்ற ரித்தீஷ்ன்ற ஒரு லண்டனுக்கு பறந்தார். எல்லாருமே கொத்தா ஓடிட்டாங்களே. அந்த விசாகன் வீட்டில் ரெய்டு பண்ணி அந்த இடி வந்ததுனால அது எப்படி சைலண்ட் ஆச்சு? சரி, நான் கேட்குறேன் ஒரே ஒரு கேள்வி. அதாவது சொல்லுக்கும் செயலுக்கும் அரசியல்வாதிகள்லாம் அப்படியே நிற்பாங்கன்னா, வந்து 3 வருஷமாக முக ஸ்டாலின் சிஎம் ஆன பிறகு he never attended நிதி ஆயோக் மீட்டிங்ஸ். நிதி ஆயோக் இஸ் எ மீட்டிங் ஆஃப் ஆல் சீஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர். அதானே அது? ஆனால் அவர் வந்து அதன் பிறகு போய் கலந்துக்கிட்டாங்க. இல்லை, நீங்கள் கொஞ்சம் பேச விடுங்க. 3 மீட்டிங் 3 வருஷம் வரல போல. அதுக்கு காணொலியெலாம் போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணார். என்ன சொன்னார்? தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது, ஒன்றிய அரசு வந்து நமக்கு வரி வருவாயில் நியாயமான பங்கீடு தரல, அதனால் அங்கே போய் எந்த பிரயோஜனம் இல்லை, அதனால் நான் போகவில்லை என்று காணொலிகள்லாம் போட்டுட்டு இருந்தார். இந்த குறிஞ்சிக்கு போகுது இடி நெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்றா இந்த விசாகன் அது இதெல்லாம் டாஸ்மாகில் மாட்டின ஒன்றுமே
அப்போ நடந்த ஒரு நிதி ஆயோக் வீட்டில் யாருக்கும் எதுவும் சொல்லாமல் டக்குன்னு போனார். போனது கூட பிரச்சனை இல்லை, பிரைம் மினிஸ்டர் தனியாக ஆடியன்ஸ் கேட்டு பேசினார். ஆகவே என்னை பொறுத்தவரையில் அரசியல் கட்சிகள் வந்து சந்தர்ப்பவாதம் எடுக்கிறாங்கன்றத நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது ஏதோ அதிமுக திமுக அப்படின்னு இல்லை, எல்லாருமே அப்படி தான் இருந்திருக்காங்க. ஸோ ஐ திங்க் ப்ராக்டிக்கலாக இருக்கிறாங்க, அவ்வளோதானே. ப்ராக்டிக்கல் பாலிட்டிக்ஸு. ஏடிஎம்கே வந்து பிஜேபியோடவே இருந்ததா? இல்லாமலும் இருந்ததில்ல. அவங்க அண்ணாமலை இஷ்யூவில் தே கேம் அவுட் அண்ட் தே ஃபேஸ் தி பார்லிமெண்ட் எலெக்ஷன் வித்தவுட் பிஜேபி. அதனால் நாளைக்கு திமுக இப்போ 2029 காங்கிரஸ் டிவிகே கூட்டணி கன்சாலிடேட் ஆச்சுன்னா திமுகவுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு சொல்லணும் இல்லை? யாரை சொல்லுவாங்க? உதயநிதியை சொல்லுவாங்களா? இல்லை ஸ்டாலினை சொல்லுவாங்களா? பாவம் எடப்பாடி அப்படிதானே யாருக்கு கஷ்டப்பட்டாரு. நெருக்கடியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திமுகவுக்கா அதிமுகவுக்கா? 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்ட அதிமுக இதை பத்தி கவலைப்படணுமா இல்ல திமுக கவலைப்படணுமா? இல்லை 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட அதிமுக 114 தொகுதியில் டெபாசிட் இழந்திருக்கிற அதிமுக தான் இப்போ கவலைப்படணும். ஏன்னா ஃபர்தர் 5 more years சிட்டிங் ஆஸ் ஆப்போசிஷன் மெம்பர்ஸ் ஐ திங்க் அன்இமேஜினபிள். இது வந்து திமுக 13 வருஷம் எம்ஜிஆர் பீரியடில் எதிர்கட்சியாக இருந்திருக்கு. அது வந்து அந்த அளவுக்கு கலகலத்து போல். காரணம், ஒரு ஆளுமை மிகுந்த அனுபவம் மிகுந்த கலைஞர் கருணாநிதி கட்சிக்கு தலைமை வாங்கினார். இப்போ அதே திமுக இப்போ இருந்தால் போயிடும், அது வேறு விஷயம். அந்த மாதிரி ஆள் இல்லை. ஏடிஎம்கேலேயும் அந்த எடப்பாடி வந்து ஆளுமை ரொம்ப வெரி லிமிட்டட். இப்போ 10 தோல்வி பழனிசாமி, இப்போ 11வது தோல்வி ஆயிடுச்சு. அதிமுக இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, இனிமேல் எடப்பாடியால் அதிமுகவை ஆட்சி கொண்டு வர முடியும். அவர் ஒன்றா வெர்போஸாக சொல்லிக்கலாம், மறுபடியும் வெற்றி நாங்கள் செய்வோம். எப்போ? 2026 முடிஞ்சு போச்சு, 31. ஸோ ஹார்ட் ஃபேக்ட் என்னென்னா தி ஏடிஎம்கே ஒன்ஸ் ரூல்டு. அதுதான் இப்போ ரெக்கார்டு படி பார்த்தா மிக அதிக வருடம் தமிழகத்தை ஆண்ட கட்சி. ஆக்சுவலாக அதனுடைய ஆட்சி 77 தான் தொடங்குச்சு. திமுகவின் ஆட்சி 67 தொடங்குச்சு. இருந்தும் கூட அதிக ஆண்டுகள் ஆட்சி பண்ணது தமிழ்நாட்டை இன்றைக்கும் அதிமுக தான். அப்படி இருக்கிற கட்சி இன்றைக்கி எடப்பாடி தலைமைக்கு வந்து அதை எங்கே கொண்டு வந்து வச்சுருக்கார்? நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த கோவில் யானை வந்து எவ்வளோ புனிதமானது. அது ஒருத்தன் வந்து அதை பிச்சை எடுக்க எட்டுன்னு போயிட்டான்னா கடையாக அதன் நிலைமை எப்படியா இருக்கும்? ஸோ ஏடிஎம்கே வந்துங்க கட்சியை காப்பாற்றுவதை விட தங்கள் இல்காட்டன் மணி இருக்கு இல்லையா, அதை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக தே மேட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் காம்ப்ரமைசஸ், இல் அட்வைஸ் டிசிஷன்ஸ். அதனால் அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் வாக்குகளையே அவங்க இழந்துட்டாங்க, சிறுபான்மை மக்கள் வாக்குகள்லாம் இழந்துட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி புவர் தேர்டில் வந்திருக்காங்க. இப்போ நான் அந்த பக்கத்துலேருந்து பேசுகிறேன். இப்போ அரசியல் விமர்சகராக ஐ எம் நாட் ஹேவிங் எனி ஃபிக்ஸட் பாலிட்டிக்ஸ். இப்போ ஏடிஎம்கேக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, ஒரு கண்டிஷனலாக சப்போர்ட் பண்ணுறேன்னு அவங்க வந்து மேபி விஜய் இதுக்கு அக்செப்ட் பண்ணணும், அது வேறு விஷயம். பட் இவங்க ஒரு 50 பேர் சேர்ந்தாங்கன்னா 45 பேர், அது ஒரு சாலிடாக ஆகிடும், டியூரபிளாக இருக்கும். மட்டும் பாமக பாஜக யாரும் இல்லாமல் வெறும் அது முடிஞ்சதுங்க. தேர்தலோட கூட்டணிலாம் முடிஞ்சது. இப்போ காங்கிரஸ் முடிஞ்சிடுச்சு இல்லை, இப்போ விசிகா இடதுசார் தேர்தல் அலையன்ஸ். அவங்கெல்லாம் மந்திரியில் இருந்தாங்களா? மந்திரி சபையில் இருந்தாங்களா? இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டு மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. இன்றைக்கி கூட்டணிக்கு தானே ஓட்டே போட்டிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். அதனால் வந்துங்க தனிக்கட்சி ஆட்சி என்ற எரா இஸ் ஓவர். இந்த தேர்தலில் டேக்அவே மெயின் டேக்அவேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பைப்போலார் பாலிட்டிக்ஸு உடஞ்சி போச்சுங்க. இனி 3 பேர் தான். இந்த 3வது ஆள் அதிமுக எவ்வளோ நாளைக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும்ன்றதும் கொஸ்டின். ஆஸ் ஆஃப் நவ் 3 ஃபார்மேஷன்ஸ். அடுத்தது இந்த இது இருக்குது இல்லையா, கூட்டணி ஆட்சி தனிக்கட்சி ஆட்சி, அது ஒரு முடிவுக்கு வந்துடுச்சுங்க. விஜய் இஸ் ஃபார் ஆல் அலாங் ஹி வாஸ் ப்ராக்மேட்டிக். அவர் என்ன சொல்லிட்டாரு? முதல்ல சொல்லிட்டாரு, நம்ம தலைமையை ஏற்று நமக்கு உதவுபவர்கள், நம்ம கூட வர்றபவர்கள் தேர்தலுக்கு முன்பானாலும் சரி பின்பானாலும் அந்த பேச்சு மாறாது. அவரை பொறுத்தவரையில் கூட்டணி ஆட்சி, ஷேர் த பவர் வித் அதர் பார்ட்டிஸ், அதெல்லாம் அவர் ஒன்றும் தப்பாகவே சொன்னதில்லை. எனக்கே வேணும் எல்லா அதிகாரம், என் குடும்பத்துக்கே வேணும்ன்றான் அவர் பார்க்குறார். அவர் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும், அவ்வளோதான்.
புரியுது. நேற்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் எக்ஸ் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் பேசியிருக்காங்க. அந்த இடத்துல மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில தான் நாங்க தொடருவோம் அப்படின்ட்டு சிலர் வாக்கு கொடுத்ததா ஒரு தகவல். அதாவது இது எந்த அளவுக்கு உண்மையான தகவல் நமக்கு தெரியாது. நீங்களும் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கல, நானும் கலந்துக்கல. இயற்சேவை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது, இந்த கூட்டமே கூட்டப்பட்டது யார்? திமுக நெர்வஸ் ஆகி வாங்கப்பான்னு கூப்பிட்டு எல்லாரும் போயிடாதீங்கன்னு சொல்லிச்சா, இல்லை துக்கம் விசாரிக்க போனாங்களா கூட்டணி கட்சிகள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் தான் இந்த டெவலப்மெண்ட்லாம் வருது. காங்கிரஸ் வந்து தேர்தல் கூட்டணி அதோடு முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ ஓட்டு அதாவதுங்க, இந்த மக்கள் தீர்ப்பு என்னங்க, அதை மதிக்கணுமா வேணாமா? மக்கள் மாற்றத்துக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ பொறுப்புள்ள எதிர்கட்சியாக நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு சொன்னால் ஆளுங்கட்சியாக யாராவது ஒருத்தர் இருக்க தானே வேணும். தாவேக்காவை விட இன்றைக்கி வேறு யார் இருக்க முடியும்? அப்போ அந்த ஆட்சியை அமைப்பதற்கு உதவி பண்ணால் அது ஒன்றும் பெரிய கொலை குற்றம் இல்லை. அது ஒன்றும் பெரிய இப்போ இல்லைன்னா நீங்கள் இப்படி யோசிங்க. அடுத்தது என்ன பாருங்கள், ஏன் மதசார்பற்ற கட்சிகளுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது அதிமுகவை விட? அதிமுகவும் மதசார்பற்ற கட்சி தான். அது பிஜேபியோட சேர்ந்ததாலேயே அது வந்து கம்யூனல் பார்ட்டியாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. திமுகவுக்கும் அப்போ அதே சார்ஜ் வரும். என்னன்னா, ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்கிறேன். அதாவது இப்போ கவர்னர் வந்து விஜயை கூப்பிட்டு லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டின்னு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு வச்சிங்களேன். தட் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் த டே. அடுத்தது திமுக கூட்டணியை கூப்பிடுவார். ஏன்னா எல்லாமே ப்ரீபோல் அலையன்ஸ் தான். திமுக கூட்டணிக்கிட்ட எவ்வளோ இருக்குது? 70-73 இருக்குது. அவங்களும் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்க. அடுத்தது அதிமுக ஆஃப்டர் எக்ஸாஸ்டிங் ஆல் த ஆப்ஷன் கவர்னர் என்ன ரிப்போர்ட் கொடுப்பாருன்னா, ஒரு மாதம் கழித்து இங்கே தேர்தல் முடிஞ்சது, எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணேன், யாருக்கும் ஆட்சி அமைக்க முடியல, ஸோ த அசம்பிளி கேன் பி கெப்ட் இன் எ சஸ்பெண்டட் அனிமேஷன் ஃபார் எ பீரியட். ஃப்ரீசரில் வச்சிடலான்னு வாங்க, கலைக்க மாட்டாங்க உடனே இன்னொரு எலெக்ஷனும் வராது. அப்போது நான் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் ஹைப்போதெட்டிக்கலாக தான் பேசுகிறேன். இப்போ சஸ்பெண்டட் அனிமேஷனில் போய் அது உக்காந்துடுச்சுன்னா வேக்குமாக இருக்க முடியாது. இல்லை ஒரு கவர்மெண்ட்டு பிரசிடென்ட் ரூல் வில் பி இம்போஸ்டு. லைக் மணிப்பூர், ஜம்மு காஷ்மீர், பல மாநிலங்களில் இந்த மாதிரி குழப்பமான நிலைமை, ஹார்ஸ் ட்ரேடிங்லாம் வரும்போது இதெல்லாம் நடந்திருக்கு. அப்புறம் டீஃப்ரோஸ் பண்ணுவாங்க. அப்போ பிரசிடென்ட் ரூல்னால், கவர்னர் ரூல்னால் அது யாருடைய ஆட்சி? பாஜக ஆட்சி. அமித்ஷா தான் அப்புறம் என்னது பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி விளையாடுற மாதிரி தமிழ்நாட்டை யார் ஆளப்போவது? யார் வந்துடக்கூடாது, யார் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு காலங்காலமாக பேசிகிட்டு இருக்கிறோமோ, த ஓட் இஸ் ஆல்சோ லைக் தட். பிஜேபி 27 சீட்டில் நின்னாங்க. தமிழ்நாடு பீப்புள் ஹவ் ரவுண்ட்லி ரிஜெக்டட் தம். மாநில தலைவர் ராகேந்திரன் தொகுதியெல்லாம் மாறி நின்று பார்த்தார். திருநெல்வேலியில் சாத்தூருக்கு வெரி பேட்லி வாஸ் டிஃபீட்டட். வானதி சீனிவாசன், அகில இந்திய மகிழா செயலாளர், ஷி வாஸ் டிஃபீட்டட். ஸோ தமிழ்நாடு ஓட்டர்ஸ் ஆர் வெரி கிளியர், நோ பிளேஸ் ஃபார் பிஜேபி. ஸோ அப்படி இருக்கும்போது பிஜேபி ரூல் இன்டைரக்டாக பேக்டோர் வழியாக பிரசிடென்ட் ரூல் வழி வரணுமா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆல் பார்ட்டிஸ் ஹேவ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது செக்குலரிசத்தில் நம்பிக்கை உள்ள, மதவாதத்தை எதிர்க்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் ஒரு கூடுதல் பொறுப்பு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு திமுகவில் இருக்கிறவங்கள அவங்க கேட்குறாங்க, வாட் இஸ் ராங் இன் இட்? புரியுது. அப்போ என்ன நடக்கும்? திமுக மதசார்பற்ற கூட்டணியில் இருப்பவங்க தாவேக்காவோட போய் ஏங்க, திமுக வந்து மதசார்பற்ற கூட்டணின்னு சொல்லிக்கிட்டு பஜனை பண்ணதே தப்புங்க. இந்தியா பூரா அதுக்கு பேர் இந்தியா கூட்டணி. தமிழ்நாட்டில் மட்டும் அது என்ன செக்குலர் ப்ரோக்ரெசிவ் ஃப்ரண்ட்டு? ஏங்க, இந்தியா பூரா ஒரு அலையன்ஸ் இருக்குது காங்கிரஸ் தலைமையில். தட் இஸ் கால்டு இந்தியா, அதானே அது பேர். ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் மத சார்பற்ற? ஏன்னா இவங்களுக்கு இங்கே இந்த பாஜக எதிர்ப்பை மையப்படுத்தணும். இப்போ நான் கேட்குறேன், திமுகவோட கூட்டணி வச்சுருந்த அத்தனை கட்சிகளும் திமுக கொள்கைகளோட முழு உடன்பாடா? இல்லை. பட் எதில் அவங்க காமன் கிரவுண்டுனா, ஃபல்கரம் ஆஃப் தட் டிஎம்கே அலையன்ஸு இஸ் கம்யூனலிசத்தை எதிர்க்கணும், பாஜகவை தடுக்கணும். அப்போ அது வேற ஒருத்தர் செய்கிறாரு. விஜய் யார்? விஜய் இஸ் உங்களை எல்லாரையும் விட அன்அடல்ட்ரேட்டட் ஆன்டி பிஜேபி பர்சன். கலப்படம் இல்லை, சமரசம் இல்லை,
தொடர்ந்து 3 வருஷம் நம்ம பார்த்துட்டோம். 500 கோடி போனாலும் பரவாயில்ல ஜனநாயகனில். அவர் நினச்சிருந்தா ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தா பராசக்தியோட ஜனவரி 9 இந்த படமும் வந்திருக்கும். ஸோ ஈ ஸ்டுட் த கிரவுண்டு, ஈ அப்போஸ்டு. 2 ஆட்சியை எதிர்த்து நின்னாருங்க. நான் தான் சொன்னேன், எம்ஜிஆருக்கு இல்லாத துணிச்சல், அசாத்திய துணிச்சல் விஜய்க்கு இருக்குது. அது முரட்டு துணிச்சல்லாம் நான் சொல்ல, கொள்கையில் இருக்கக்கூடிய பற்று. ஆகவே அவர் இப்போ ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இன்னும் அதுக்காக அவசரப்பட வேண்டியதில்லை. he has got a lot of plenty of time to settle down. அதனால் அவரும் இப்போ இந்த ஆப்ஷன்ஸை இது பண்ணுவார்ல, கேட்டிருக்காரு. இப்போ 2 கட்சி 3 கட்சிகள் ஒத்துக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி பேசலான்னு. காங்கிரஸ் ஆல்ரெடி டிசைடட்ன்ற மாதிரி தான் எனக்கு தகவல். அஃப்கோர்ஸ் மந்திரி பதவி ஏதாவது கொடுங்கன்னு கேட்பாங்க. அவரும் ரெடியாக தான் இருக்கார். ஏன்னா காங்கிரஸோடு தாவேகா உறவு நேச்சுரல். அது டியூ கோர்ஸில் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகி பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஒன்றா ஃபேஸ் பண்ணுவாங்க. அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. பட் அதர் பார்ட்டிஸ், லெஃப்ட் பார்ட்டிஸு, அவங்களுக்கும் நோ அஜெண்டா. கசக்குமா அவங்களுக்கு? 100 வருஷ கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியில் அதிகாரத்தில் இல்லாமல் இருக்காங்க. இந்த ஆட்சி அதிகாரன்ற கோஷத்தை முன் வச்சதே விசிகா தான். அவங்களுக்கெல்லாம் இப்போ என்ன கசக்குதா? ஒரு ஆள் கூப்பிட்டு ஒரு மந்திரி கொடுக்குறாங்க. பவர்ஃபுல்லா இருப்பாங்க சார் அந்த இடத்துல. இப்போ எந்நேரம் வேணாலும் அவங்க வெளியே போயிடுவாங்க அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கும்போது இப்ப பாஜகவுடைய நிலைமை நம்ம அப்படிலாம் அவங்கெல்லாம் அது மாதிரிலாம் இல்லை. அவங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த கூட்ட கலைச்சா வர்றது ஒரு கருடன், வர்றது ஒரு பருந்து. இந்த டிவிக்கே கவர்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணால் வரப்போவது கவர்னர் ஆட்சி தான். புரியுதுங்களா? பாஜக பேக்டோர் வழியாக வரும்னு எல்லாருக்கும் தெரியும். அதுவே விஜய்க்கு சாதகமான ஒரு அட்மாஸ்பியர் தான் நான் நினைக்கிறேன். 2வது, என்ன ஒன்றாலும் நடக்கலாங்க. இப்போ ஏடிஎம்கே என் பிளாக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு வந்தால் இல்லை வராதிங்கன்னு வரா, நான் உங்களை ஊழல் சக்தின்னு சொல்லிட்டேன். அவர் எம்ஜிஆரை ரொம்ப புகழ்ந்து பேசுகிற ஆளுங்க. இந்த எடப்பாடியுடைய ஆளுமையால் தான் இந்த கட்சி இப்படி ஆயிடுச்சுன்னு பேசினார ஒழிய அவருக்கு ஒன்றும் நேச்சுரலி இஸ் ஃப்ரெண்ட்லி டுவர்ட்ஸ். எங்க 2 பேரும் பேசலையா தேர்தலுக்கு முன்னால்? ஆரம்ப கட்டத்தில் இதில் சிக்கல் வந்தது. யார் சீஃப் மினிஸ்டர், அதில் ஃபஸ்ட்டு டென்யூர் எனக்கு வேணும், இத்தனை சீட்டு வேணுன்றதில் தானே எடப்பாடி ரொம்ப இது பண்ணார். இல்லைன்னா பேசிகிட்டு இருக்காங்களே. ஸோ திமுக பாஜகவை தவிர எல்லாரோடும் அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் தான் முடிவு பண்ணணும் யார் தனக்கு ப்ரியாரிட்டின்றது. ஐ திங்க் விஜய் வில் ரைட்லி டேக் டிசிஷன்ஸ். அவர் நிதானமான முடிவு எடுப்பார். புரியுது. நாளைக்கு பதவி ஏற்க போகிறாரு. நிதானமாக யார் நமக்கு தேவை அப்படிங்கிறத நல்ல முடிவாக எடுப்பாரு நம்புவோம். நேரத்திற்கு நன்றி சார். தேங்க்யூ.